வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நம்ம அருட்தந்தையுமானவள் அப்படிங்கிற பகுதியில் நம்ம சங்க இலக்கியங்களை பற்றி சிந்திச்சிட்ருக்குறோம். அதில் 11 மேற்கணக்கு நூல்களை பார்த்துட்ருக்குறோம். அதில் முதலாவதாக வர்றது எட்டுத்தொகை. அதில் முதல்ல 4 நூல்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 5வது நூலாக வர்றது எது அப்படின்னா பரிபாடலுங்கிற நூல் தான் 5வது நூலாக வருது. இது எட்டுத்தொகை நூல்களில் அகமும் புறமும் சார்ந்த 2 பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து சொல்கிற நூல் எது அப்படின்னா பரிபாடல் தான். இதுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்ன இருக்குது அப்படின்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஓங்கு அப்படிங்கிறது இதை இதனுடைய சிறப்பு அதிகம் இருக்கிறதுனால இதை இன்னும் அதிகப்படுத்தி இதனுடைய புகழ் இலக்கண இலக்கியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுனால ஓங்கு பரிபாடலுங்கிற பெயர் வந்திருக்கு. இதுக்கு பரிந்து செல்லும் ஓசையுடைய பாக்களை உடையது அப்படிங்கிறதுனாலையும் பரிபாடலுங்கிற பேர் வந்தது அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. இதில் வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பாங்கிற 4 வகையான பாக்களுமே ஒன்று கூடி எல்லா வகையான அடிகளும் சேர்ந்து வர்றதுனால இந்த பாட்டு ரொம்ப இனிமையாகவும் நல்ல ஒரு இசை நோக்கத்தோடையும் பாடப்பட்டதுனாலையும் இந்த பரிபாடலுங்கிற பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. அதாவது எல்லா அடிகளுக்கும் பரிந்து ஒரு இடம் கொடுக்கறதுனால பரிபாடல்னு வந்தது. பரிந்து அப்படின்னா விருப்பப்பட்டு ஒரு இடம் கொடுக்கறதுனால அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் எல்லா பாவகையிலும் அதனுடைய உறுப்புகளும் இதில் சேர்ந்து வர்றதுனால இதில் அகவாழ்க்கை சார்ந்ததையும் ஒரு எளிய முறையில் எடுத்து கொடுக்கறதுனால காதல் சார்ந்த பொருளுடைய பாடல்களை நிறையா கொடுக்கறதுனால இது களிப்பாவினால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. களிப்பா அப்படின்னா இது துள்ளலோசையினால் பாடப்பட்டது அப்படிங்கிற ஒரு பொருளும் இதற்கு உண்டு. இது அதிக அளவு அகப்பாடல் சார்ந்ததாகவும் அதில் ஒரு பாதியளவு புற திணை சார்ந்ததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரிபாடலில் 8 பாடல் திருமாலை பற்றியும் 31 பாடல்கள் முருகனை பற்றியதாகவும் கொற்றைவையை பற்றி ஒரு பாடலும் வைகை ஆற்றை பற்றி 26 பாடல்களும் ஆக மொத்தம் 70 பாடல்கள் இதில் இருந்திருக்குது. இதில் 70 பாடல்களில் 22 பாடல்கள் தான் கிடச்சிருக்குது. அந்த 22 பாடல்களையும் முதல் பாடலும் கடைசி பாடலும் சரியாக ஓரளவுக்கு கிடைக்காததுனால 20 பாடல்கள் தான் இன்றளவும் தொகுத்து எல்லாத்தினாலையும் இது பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த பரிபாடலில் இருக்கிற ஒவ்வொரு செய்யுளும் இறுதியில் அதனுடைய இயற்றிய ஆசிரியர் அவரோட என்ன இசையில் இதை தொகுத்திருக்கிறாரு, என்ன ஒரு பண்ணினுடைய பெயர் என்ன அப்படிங்கிற குறிப்புகள்லாம் ஒவ்வொரு பாடலுக்கு கீழேயும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த பரிபாடலினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற பாடல்கள் அனைத்துமே பாண்டிய நாட்டையும் பாண்டிய மன்னர்களை பற்றின பாடல்களாக தான் இருக்குது. மற்ற சேர சோழர்களை பற்றின எந்த ஒரு வரலாற்று சான்றுகளுமே இதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள், அந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு அரணாக அதை நாட்டை சுற்றி அமைஞ்சிருக்குது, மலைகளில் எப்படி இருக்குதுங்கிறத பற்றியும் அந்த நாட்டில் உள்ள முருகன், திருமால் இந்த கடவுள்களை பற்றின சிறப்பு வழிபாடுகளாக எப்படி இருந்ததுங்கிறத பற்றியும் வைகை ஆற்றை பற்றின வரலாறுகள் அது எப்படி இருந்துச்சு, இயற்கையாக எப்படி இருந்தது, அதனுடைய நீர்வளம் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி தான் இந்த பாடல்கள் வந்திருக்கு. அதுகூட பாண்டிய நாட்டு மன்னர்கள் அந்த நாட்டினுடைய மன்னர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய அரசவை எப்படி இருந்தது, அவங்களுடைய போர்த்திறன் எப்படி இருந்ததுன்னு புறத்திணை சார்ந்த வரலாற்று சின்னங்களையும் கூற நூலாக தான் பரிபாடல் இருக்குது. இந்த பரிபாடல் தான் திவ்ய பிரபந்தங்கிற நூல்கள்லாம் தோன்றக்கு அடிப்படை நூலாக இருந்திருக்குது அப்படின்னு ஒரு வரலாற்று சான்று இருக்குது. இதுக்கு ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல் அப்படிங்கிற வெவ்வேறு பெயர்களும் இருக்குது. ஏன்னா இது எல்லா பாவகையும் கலந்து ஒரு கலவையாக இருக்கிறதுனால இதுக்கு பொருட்கலவை நூல் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த பரிபாடலில் என்ன தனிச்சிறப்பு அப்படின்னா சிறந்த உவமைகள் சொல்லப்பட்டிருக்குது, சிறந்த தொடர்கள் இதில் பயன்படுத்தியிருக்காங்க, சிறந்த கருத்துக்கள், இலக்கிய சான்றுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்திருக்குது. இதை முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவே சாமிநாத ஐயர் தான் 1919 பதிப்பிச்சிருக்காரு. இதற்கு உரையாசிரியர் யார் அப்படின்னா பரிமேலழகருங்கிறவர் தான் உரை எழுதியிருக்கிறாரு. அதற்கப்புறம் இதுக்கு நிறையா உரைகள் இதெல்லாம் எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த உரைகள் எல்லாமே எப்பவும் போலவே தஞ்சை சரஸ்வதி மகாலில் இதனுடைய அந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து அதுக்கப்புறம் பதிப்பிக்கப்பட்ட நூல்கள் எல்லாமே அங்கே பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. இன்றளவும் யார் வேணாலும் அதை எடுத்து தமிழ் ஆராய்ச்சியாளர்களாகட்டும் அதுக்கப்புறம் வந்த முனைவர்களாகட்டும் எல்லாருமே இதை எடுத்து ஒரு பொக்கிஷமாக தமிழ் இலக்கண இலக்கியத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய நூலாக
அகம் சார்ந்த நூல்களுக்கு இதை மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நூலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த பரிபாடலுங்கிற நூலில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, ஐம்பூதங்களை பற்றியும் உலக தோற்றத்தை பற்றியும் வந்து அன்றைக்கே 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடியே உலகம் எப்படி தோன்றுச்சுங்கிறதுக்கான சான்று எல்லாமே பாடல்களில் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு பாடல் வந்து பசும் பொன்னுலகமும் மண்ணும் பால்பட விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் விதைத்து இசையான தோணி அப்படிங்கிற ஆரம்பிக்கிற இந்த பாடலில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து எப்படி உயிரினங்கள் தோன்றுச்சு, முதல்ல இது எல்லாத்துக்குமே அடிப்படையானது எது அப்படிங்கிற எல்லா வந்து வரலாற்று சான்றுகளுமே இந்த நூலில் இருக்குது. இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக விஞ்ஞானிகளை வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஐம்பூதங்களை பற்றியும் உலகம் தோன்றக்கு அடிப்படையாக இருந்தது எது அப்படிங்கிற எல்லா சான்றுமே பரிபாடல் நூலில் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதற்கப்புறம் வந்தது எல்லாமே தான் இந்த பெருவெடிப்பு தத்துவம் எல்லாமே. சூரியன் வந்து அதிலிருந்து விடுபட்டு வந்த அந்த நெருப்பு கோலம் தான் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அது வந்து சுழன்று சுழன்று அதில் நீர் நெருப்பு 5 பூதங்களாக மாறி அப்புறம் ஓர் உயிரறிவுலேருந்து ஐந்தறிவு உயிரினம் வரைக்கும் தோன்றினதாக வந்து எல்லா தியரியும் சொல்லுது. இதைத்தான் வந்து பரிபாடல் அன்றே வந்து இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே நொறுக்கிக்கிட்டு தானே சிதறி வந்த ஒரு அணு மூலமாக தான் உயிரினங்கள் தோன்றுச்சு அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்கிற நூல் எது அப்படின்னா பரிபாடல் தான். இதைத்தான் நம்மளுடைய வேதாத்திரியம் சொல்லுது. பிரபஞ்சம் அந்த தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றனால தன்னைத்தானே இறுக்கிக்கிறதுனால முதல்ல தோன்ற ஒரு இறை துகள் தான். அது தற்சுழற்சினால விண்ணாக மாறுது. விண் தான் மூலகங்களாக மாறி அதுதான் பஞ்சபூதங்களாக மாறுது. அதிலிருந்து ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் வந்திருக்கிறோங்கிற இந்த கருத்தை தான் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அன்றைய காலங்களிலே எந்த விஞ்ஞானமும் இல்லாத ஒரு காலகட்டங்களிலேயே உயிரின தோற்றம் வரைக்கும் பரிபாடல் நூலில் வந்து எழுதியிருந்திருக்காங்க. இதை வந்து நம்மளை மாதிரி வாழும் மகான்கள், நம்மளுடைய அருத்தந்தை மாதிரி மகான்கள்லாம் அந்த தவ வலிமையினாலையும் அந்த பிரபஞ்சத்தளவுக்கு விரிஞ்சு நுணுகி எல்லாத்தினுடைய ஆற்றலையும் அவங்க சேகரிச்சுக்கிறதுனால தான் பிரபஞ்சத்தை பற்றின இத்தனை ரகசியங்கள் வந்து அவங்க புரிஞ்சு தான் மட்டும் அதை விளங்கிக்கிட்டது மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கும் உயிரின தோற்றங்கள் வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம தமிழர்களுடைய பெருமை வந்து இதை விட நம்ம வந்து எந்த அளவுலையும் நம்ம சொல்ல முடியாது. அந்தளவுக்கு மிகவும் பெருமை வாய்ந்த விஷயங்கள்லாம் தான் நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது வந்து இந்த பரிபாடலில் செந்தி சுடரிய ஊழியும் அப்படிங்கிற ஒரு ஆரம்பிக்கிற பாடல்களில் வந்து உலகம் வந்து உருண்டை வடிவானது அப்படிங்கிறதும், இது வந்து மாபெரும் நெருப்பு கோலமான சூரியனிலிருந்து வந்த ஒரு பிளம்பு தான், எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது அணுதான் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகளும் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாமே இப்போ வர விஞ்ஞானிகளுக்கு கூட மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய அறிவியல் பெட்டகம் தான் இந்த சங்க இலக்கிய நூல்கள். அடி அளவில் வந்து இது 25லேருந்து 400 அடிகளை உடையதுனால மிகப்பெரிய நூல். 8 தொகையிலேயே மிகப்பெரிய அடி வரையறை கொண்ட நூல் எது அப்படின்னா இந்த பரிபாடலை தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியிருந்தாலும் இது வந்து அன்றைய கால தமிழ் மக்களுடைய வாழ்க்கை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை வந்து இந்த நூல் மூலமாக நம்ம அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அறம் பொருள் இன்பங்கிற இந்த 3 பேர்களை பற்றின விளக்கங்கள் வந்து இதில் முழுவதாக கொடுத்துருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க. அதற்கு மேலே இதில் புராண கதைகளும் தெய்வங்கள் பற்றின அடிப்படை கோட்பாடுகளும் இதில் கொடுத்துருக்கிறதாக வந்து வரலாற்று குறிப்புகள் வந்து இருக்குது. அடுத்த நூல் வந்து பார்த்தோன்னா கலித்தொகை. இது சங்க இலக்கிய தொகுதியான 8 தொகை நூல்களில் 6வது நூலாக வர்றதான் கலித்தொகைங்கிற இந்த நூல். இது வந்து பல புலவர்களால் பாடப்பட்டிருக்குது. கலித்தொகைங்கிறது ஓசையினுடைய இனிமையை வச்சும் தரவு, தாளிசை, தனிச்சொல், சரிதகம்ங்கிற இத்தனை சிறப்பான அமைப்புகளால் அமைந்ததுனால கலிப்பாவுனால ஆனதுனாலையும் இதுக்கு வந்து கலித்தொகை அப்படிங்கிற பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. இதில் சிவனை பற்றின ஒரு முதல் கடவுள் வாழ்த்து பாடல், அது கூட 150 பாடல்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாட்டும் 11 முதல் 80 வரையான அடிவகைகளை கொண்டிருக்கு. இது வந்து அகப்பொருள் பற்றிய பாடலுக்கு ஏற்றது. கலித்தொகையை வந்து அகப்பொருளுக்கு ஏற்ற மிக முக்கியமான நூல் அப்படின்னு வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தோன்னா துள்ளல் ஓசையில் பாடப்பட்டது. கைக்கிளை, பெருந்திணை, மடலேறுதல் போன்ற இலக்கண வகைகளில் மிகவும் முக்கியமான இலக்கண வகைகளை எடுத்துக்கூற நூல் எது அப்படின்னா கலித்தொகை நூல்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா கலித்தொகை வந்து இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா காதலர்தம் அகத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இது காதல்ங்கிற அந்த ஒரு இனிமையான உணர்வை வந்து மக்களுக்கு அறம் சார்ந்து எடுத்துரைக்கிற ஒரு இலக்கண நூலாக வந்து இருந்திருக்கு. அது கூட சேர்ந்து ஒழுக்க பழக்க வழக்கங்கள்,
அன்றைய கால பண்டிகை நிகழ்வுகள், பழங்கால மரபுகள், காலத்தினுடைய தன்மை, நல்லவர் தீயவரனுடைய பண்புகளை எப்படி பகுத்து நம்ம உணர்ந்துக்கணுங்கிற விளக்கம், விலங்கு, செடி, கொடிகள் அத்தனவற்றினுடைய தனித்தனி ஒவ்வொரு செடி, ஒவ்வொரு விலங்கு, ஒவ்வொரு மரத்துக்கும் தனி இயல்பு என்னங்கிறது முதற்கொண்டு இந்த கலித்தொகை நூல்களில் வந்து இடம்பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, இந்த கலித்தொகை நூல்களில் ஒவ்வொரு பகுதிக்கான கலித்தொகையாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எப்படி ஒரு வியத்தகு ஒரு இதாக இருக்குது பாருங்கள். குறிஞ்சி கிளை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த குறிஞ்சி நிலத்துக்கு உண்டானது, அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் வந்து குறிஞ்சின்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்குண்டான பாடல் வந்து அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மலையும் மலை சார்ந்த இடத்தினுடைய இயற்கை எழில், அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற தலைவியை வந்து அந்த தலைவன் வந்து எப்படி திருமணம் செஞ்சுக்கணும், அந்த தலைவனை வந்து வற்புறுத்தி சீக்கிரமாக திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி பாடப்பட்டதாக ஒரு பாடல்கள்லாம் இதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிற்காலத்தில் வர இந்த காதல் சிறுகதைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது எது அப்படின்னா, அந்த குறிஞ்சி திணையில் எழுதின கலிப்பாக்கள் தான் சிறுகதைகள் எழுதுறதுக்கு காரணமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முல்லைத்திணைக்குரிய கலிப்பாக்களில் பார்த்தோம் அப்படின்னா, தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்காங்க. ஏதோ போர் சம்பந்தமாவோ மற்ற கலைகளை கற்றுக்கிறக்காகவோ தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போயிருக்கும்போது, தலைவி வந்து தன்னுடைய மனதை வந்து ஆற்றுப்படுத்திக்கிறது, அதாவது சமாதானப்படுத்திக்கிறதாக நினச்சி நிறைய கவிகள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி முல்லை திணைங்கிறது வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும் சொல்கிறோம். இதில் வந்து ஏறு தழுவுதல் இந்த மாதிரி ஆடவர்கள் விளையாட்டை பற்றியும் இதில் குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா மருதக்களி. மருதக்களியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, தலைவன் வந்து பிரிஞ்சு போனதுனால தலைவி வந்து கோபமாக இருக்கிற மாதிரியும், அவங்களுக்குள்ள இருவருக்கும் வந்து ஊடல் இருக்கிற மாதிரியும், தலைவன் வந்து அவங்க கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்தோடனே அந்த ஊடலை வந்து அவங்க முதல்ல காட்டுவாங்க. அவர் வந்து அதை சமாதானப்படுத்தி அவங்கள வந்து ஊடலை தீர்த்து சமாதானமாகிற மாதிரி பாடல்கள்லாம் வந்து மருதக்களியில் எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து நெய்தல் களியில் என்ன இருக்குது அப்படின்னா, தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்காங்க. தலைவி வந்து அந்த துன்பத்தை தாங்காமல் சாயந்தர நேரம் ரொம்ப கவலையில் இருக்கும்போது தோழிகளோடு சேர்ந்து இந்த பூப்பறித்தல், பூப்பந்து எறிதல், மடலேறுதல் இந்த மாதிரி விளையாட்டுகளெல்லாம் எப்படி விளையாடினாங்க, அந்த விளையாடும்போது கூட அவங்க நினைவு வந்து எப்படி ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அவங்களோட தலைவனை வந்து எப்படி ஞாபகப்படுத்துச்சு அந்த செயல்கள்லாம் அப்படிங்கிறத ஒட்டி எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாமே நெய்தல் திணையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பாலைக்களியில் பாலை நிலத்தினுடைய கொடுமைகள், அதாவது அங்கே இருக்கிற வெயில், அங்கே இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீரினுடைய அருமை எப்படி இருக்கும், அந்த பாலைவனத்தில் காணல் நீர்லாம் எப்படி காட்சியளிக்கும், பக்கத்தில் போனால் அந்த நீர் இருக்காது, அந்த மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் வந்து எவ்வளோ சிரமப்படுறாங்கங்கிற விஷயங்களையும், அப்புறம் தலைவனுடைய பிரிவை தடுக்க தோழியெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட வரவை பற்றின செய்திகளெல்லாம் சொல்லி அந்த தலைவியை மகிழ்ச்சிப்படுத்துகிறமான வகைகளில், ஏன்னா அவங்க ஏற்கனவே பாலை நிலத்தில் அவங்க மனசும் அதே மாதிரி இருக்கும், அவங்க ஏற்கனவே அந்த பிரிவில் இருக்கும்போது அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறக்காக தோழிகள்லாம் சேர்ந்து அவங்கள மகிழ்ச்சியூற்றமான விஷயங்களான பாடல்கள் எல்லாம் எழுதின மாதிரி இடம்பெற்றிருக்கிற களி தான் பாலைக்களி பாடல்கள் அப்படின்னு வந்து வரலாறு சொல்லுது. அடுத்தது பார்த்தோன்னா, இதில் தனிச்சிறப்பு இந்த நூலுக்குன்னு என்னன்னு பார்த்தோன்னா, இது பாண்டிய மன்னர்களுடைய மரபு மட்டுமே எடுத்துரைக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அடுத்தது திருமால், முருகன், கண்ணன், பலராமன் போன்ற கடவுள்களை பற்றின கருத்துக்கள் எல்லாமே இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. மற்ற நூல்களுக்கெல்லாம் இல்லாத தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, காமன் வழிபாடுங்கிறது இந்த நூலில் மிகப்பெரிய ஒரு இடம் இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, முருகனுடைய படை வீடுகள் எல்லாத்த பற்றின விளக்கங்கள் வந்து இந்த நூலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் வந்து பரிபாடல் நூலினுடைய மிகப்பெரும் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, இதில் கலித்தொகை உணர்த்தும் அகக்கருத்து என்ன, அறக்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கற்றறிந்தார் ஏத்தும் களி, கல்வியில் வல்லவர் கண்ட களி அப்படிங்கிற மாதிரி ஒரே வரியில் மொத்தமான அறக்கருத்துகளையும் எடுத்து கூறுற நூலாக இருக்கிறது எது அப்படின்னா அந்த கலித்தொகை தான். அதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆற்றுதல் என்பது அளந்தார்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடெறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் குணம் செராமை, அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோற்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறைவு எனப்படுவது மறை பிறர் அறியாமை, பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இந்த மாதிரி ஒரே வரியில் இப்போ அன்புனா எப்படி இருக்கணும், அன்புங்கிறது யாருடைய குறையுமே வந்து அன்பு வந்து குறையை வந்து பெருசாக எடுத்துக்காது. அன்புனா என்ன குறை இருந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதா ஒரு அன்பாக இருக்கும். அந்த மாதிரி அதுனா இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி அந்த ஒரே வரியில் வந்து அந்த அகக்கருத்தை அறக்கருத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க.
அடுத்தது அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோற்றல். தன்னை விட சின்னவங்களோ அல்லது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க சொல்ற விஷயங்களை அறிவு சார்ந்து நுணுகி ஏத்துக்கிறது தான் உண்மையான அறிவுங்கிறது. செறிவு எனப்படுவது எதுனா நம்மளுடைய திறன் என்ன அப்படின்னா நம்ம சொன்னதையே நம்ம மறந்துடக்கூடாது, கூறியது எதுவுமே மறந்துடக்கூடாதுங்கிற மாதிரி. அடுத்தது நிறைவு எனப்படுவது மறை பிறர் அறியாமை அப்படின்னா நிறைவுங்கிறது என்றைக்குமே நம்ம இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைவு தான் எப்போவுமே. அந்த மாதிரி ஒரே சுருங்க சொல்லி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்த கலித்தொகைன்னு சொல்லலாம். அடுத்தது பொறை எனப்படுவது யாதெனில் போற்றாரை பொறுத்தல். நம்மளை ஒருத்தர் போற்றலைனா கூட அதையும் நம்ம பொறுத்துக்கணும். நம்ம இல்லை இகழ்ந்தாலும் ஏற்றுக்கிறோம், போற்றுனாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும். அந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் எது அப்படின்னா பொறையுடைமை அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் ஒரே ஒரு வரியில், இப்போ திருக்குறள் எப்படி 2 வரிகளில் எல்லா நல்ல கருத்துக்களையும் எடுத்து கொடுக்குதோ அந்த மாதிரி இது ஒரு வரியில் அறம் சார்ந்த கருத்துக்களை நிறைய இடத்துல எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோன்னா இதை இவ்வளோ நேரம் நம்ம அந்த இதுக்குள்ளே இருக்கிற நூல்களுடைய அகத்திணைகளையே நம்ம இதில் பார்த்தோம். இதில் வர புறத்திணைகளை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா புறத்திணைங்கிறது ஒரு அரசனுடைய அக வாழ்க்கையை தவிர மற்ற எல்லாமே புற வாழ்க்கையை சார்ந்தது. இப்போ ஒரு அரசன் போர் புரிகிறாங்க அப்படின்னா நம்ம எதிரி நாட்டு அரசர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, என்ன மாதிரி படை அம்சங்களுடையவர், நம்ம நாட்டு படையளவுக்கு இருக்குதா என்னங்கிறதையெல்லாம் பார்த்து தான் அந்த போருக்கே அவங்க சென்றிருக்காங்க. அதாவது அந்த மன்னனுடைய எல்லா தகுதியெல்லாம் தெரிஞ்சு தான் போரிடுவாங்க. ஒரு மன்னனுக்கு படைபலம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அவங்களோட போரிட மாட்டாங்களாம். ஏன்னா ஆயுதம் இல்லாதவங்களோட போரிடுறது ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஜென் கதை ஞாபகம் வருது. ஒரு பாம்பு ஒரு சமையல் கட்டுக்குள்ளே போயிடுது. அங்கே போய் பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது. அதில் போய் பட்டு அதுவே தெரியாமல் போய் மோதி உடம்புல ஒரு சின்ன கீறல் வந்துடுது. அதுக்கு கத்தி மேலே பயங்கரமான ஒரு கோபம் வந்துடுது. அந்த கத்தியவே மறைச்சு பார்க்குது, என்னையவே கிழிச்சிட்டியா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜன்னல் வழியாக வந்த சூரிய வெளிச்சம் அந்த கத்தியில் பட்டு பிரதிபலிக்குது. நீ என்னை கிழிச்சது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒளி வீசுறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு ஓங்கி ஒரு குத்துது. அதனுடைய வாயும் கிழிஞ்சிருது. அப்போ என்ன நினைக்குது, என்னையவே நீ இப்படி காயப்படுத்துறியான்னு அது கூட கட்டி புரண்டு சண்டை போடுது அந்த கத்தி கூட. என்ன ஆகுது, அப்போ பாம்பு துண்டு துண்டாக வெட்டுப்பட்டு அது கீழே விழுந்துருது. அப்போ அதில் சொல்லியிருப்பாங்க, யாராக இருந்தாலுமே யார் கூட நம்ம மோதுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களோட நம்ம மோதணும் அப்படிங்கிறத அந்த ஜென் கதையோட தத்துவமாக முடிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நம்ம அதிக போராட்டம் எது அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ளே தான் ஒவ்வொரு நாளும் ஒரு உலகப்போரை விட அதிக போராட்டம் நடக்கிறது எங்கே அப்படின்னா ஒவ்வொரு மனித மனத்துக்குள்ளே தான் போராட்டம் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி மனிதனுக்கு தவமும் தற்சோதனையும் 2 கண்கள் மாதிரி சொன்னாங்க. நம்மளுக்கு தவமும் தற்சோதனையும் கொடுக்க தான் தனி மனித மனதுக்குள்ள அமைதிங்கிறது வரும். அதற்கப்புறம் தான் குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதிங்கிற ஒவ்வொரு நம்ம ஸ்டேஜாக நம்ம அட்டைன் பண்ணணுங்கிறக்காக தான் முதல்ல ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் தனக்குள்ள ஒரு அமைதி வரணுங்கிறக்காக தான் இந்த பயிற்சி முறைகள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு மனிதன் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த சண்டை வர்றது கூட போர் கூட அந்த நாட்டினுடைய நிலைமை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட போரிடுறதுக்கு அவங்களுக்கு எல்லா வளங்களும் இருக்குதான்னு பார்த்து தான் போரிட்டாங்க. இப்போ மாதிரி சொல்லாமல் திடீர்னு ஒரு நாட்டு மேலே குண்டெல்லாம் போட்டு இத்தனை பேர் உயிர்களையெல்லாம் போக்குற அளவுக்கு அப்போ போரில் கூட ஒரு அறம்பொழி சார்ந்த போர் முறை தான் இருந்திருக்குது. அது இந்த இலக்கண நூல்களையெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் முன்னாடியே போரெல்லாம் அறிவித்து அவங்க 2 பேரும் நேர்மையான முறையில் சண்டை போட்டு எல்லா 2 பக்கம் ஈக்குவலான படைபலங்கள் எல்லாமே இருந்து சண்டை போட்டு அதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் இன்னொரு நாட்டை வாங்கி எடுத்துக்கிற மாதிரி இருந்திருக்குது. இந்த மாதிரி தெரியாமல் குண்டு போடுறது அந்த மாதிரி வஞ்சகம் எல்லாமே எந்த இடத்துலையுமே இல்லாமல் தான் இருந்திருக்குது. அதற்கப்புறம் மனிதன் அந்த இயற்கையை ஒட்டின வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கையிலேருந்து நழுவி வரதான் என்னாச்சு அப்படின்னா ஒருத்தன் இன்னொருத்தரை அடித்து அவங்க இடத்த பறிச்சுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்குது. இதிலிருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு அற வாழ்க்கையில் வாழ்ந்து நம்ம மட்டும் அமைதி இருக்கிறது மட்டும் பத்தாது, அனைத்து மனிதர்களுமே தனி மனித அமைதிங்கிற இந்த ஒரு இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்த கட்டமான உலக அமைதிங்கிற ஒரு பயணத்தை நோக்கி நம்ம போக முடியும். இதற்கெல்லாமே அடிப்படையாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த சங்க இலக்கிய நூல்கள்லேருந்து வேதாத்திரியம் வரைக்கும் எல்லா நூல்களுமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று, அறம் சார்ந்த வாழ்வு தான். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னா அன்பும் கருணையும் தான். ஒரு மனிதன் தன் கண் முன்னாடி பார்க்குற மனிதனுக்கு எந்த அன்பையும் காட்டாமல் அவனுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை எத்தனை பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தான் அனைத்து நூல்களுமே சொல்லுது. அதனால்
நம்ம கண்ணுக்கு தெரிந்து தினம் பழகுற அன்பர்கள்கிட்ட அன்பும் கருணையோட இருக்கிறோம் அப்படின்னாவே அதுவே மிகப்பெரிய ஒரு அறம் சார்ந்த வாழ்வு தான். நம்ம ஒருத்தருக்கு போய் முன் உவந்து எந்த உதவியும் செய்யாட்டியும் அடுத்தவங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்காம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய அறவாழ்வுங்கிறது எதுவுமே கிடையாது. அதைத்தான் நம்ம இரண்டொழுக்க பண்பாடுல இன்றளவும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த 2 நூல்களை பற்றின கருத்துக்கள் உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுனால தான் இந்த அருட்தந்தையமான பகுதி இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் கேட்ட அத்துணை அன்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.